கைதுக்கு தயாராகும் நீண்ட பட்டியல். ஆஸ்திரேலியாவுக்கு விரைந்த சிஐடி. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் சபாநாயகர் உடன் கைது செய்யுங்கள். உதய கம்மன்பில. சிறைக்குள் இலக்கு வைக்கப்படும் சுரேஷ் சாலே, சி.டி. விக்ரமரத்னவின் சாட்சிகளை அளிக்கும் மர்ம நபர்கள். 2029 அரசை வீட்டுக்கு விரட்டியடிப்போம். மனோ கணேசன் சபதம். இது சர்வாதிகாரத்தின் முதல் படி. நீதியரசர்கள் விவகாரத்தில் அரசுக்கு ராஜித கடும் எச்சரிக்கை. செம்மணியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி. சிறைச்சாலை அமைப்பில் மாற்றம், ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கை. புதிய அரசில் இலங்கையின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைகிறது. சீன தூதுவர் பாராட்டு. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைகுழியை நேரடியாக பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினர் சார்பில் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த விண்ணப்பத்தை நேற்று பரிசீலித்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியது. அந்த அனுமதியின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாளை காலை 9 மணிக்கு செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளனர். மேலும் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் சிசுவின் எண்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ளது. இம்முறை பரீட்சைக்காக மொத்தம் 200,235 விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ததோடு அவர்கள் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 199,598 ஆகும். அத்தோடு 637 தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1669 பரீட்சை மத்திய நிலையங்களில் 325 இணைப்பு மத்திய நிலையங்கள் மேற்பார்வையின் கீழ் நடாத்தப்பட்ட இப்பரீட்சை இம்முறை 147,407 மாணவர்கள் தோற்றியுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் தங்களது பரீட்சை சுற்றிலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களான www.doonets.lk மற்றும் www.results.exam.gov.lk ஆகியவற்றில் பிரவேசித்து பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் ஜூலை 23ஆம் தேதி முதல் பின்வரும் வழிமுறைகள் ஊடாக பெறுபேறுகளை ஆவண பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைமுறிந்த சிறுவனுக்கு ஒரு நாள் கடந்தும் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என அச்சிறுவனின் தந்தை கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி அதிகம் பகிரப்படுகிறது. குறித்த காணொலியில் கடந்த 18ஆம் தேதி சிறுவன் கைமுறிந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறுவனின் தந்தை குறிப்பிடுகிறார். எனினும் ஒரு நாள் கடந்தும் வைத்தியசாலை நிர்வாகம் எவ்வித சிகிச்சையும் அளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரம் குறித்த வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகள் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, எக்ஸ்ரே மற்றும் சிகிச்சை அளிக்க பயன்படும் பொருட்கள் வரை அனைத்தையும் வெளியில் உள்ள தனியார் மருந்தகங்களிலேயே பெற வேண்டிய துப்பாக்கி நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கிண்ணியா வைத்தியசாலையின் இவ்வாறான குறைபாடுகள் குறித்து அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கண்டுகொள்வதில்லை என பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச ஊழல் விசாரணையின் ஒரு பகுதியாக கைது செய்வதற்கான விரிவான பட்டியலை தயாரித்து அக்குழுக்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசாரணை பணச்செலவை, இணையவழி மோசடி மற்றும் சர்வதேச லஞ்சம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட அரச நிதிகளை கண்டறியவும் சர்வதேச குற்றக்குழுக்களை குறிவைக்கவும் சிஐடி ஆஸ்திரேலிய கூட்டாட்சி போலீசாருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏர்பஸ் விமான ஒப்பந்தங்கள் தொடர்பான பெரும் வெளிநாட்டு நிதி முறைகேடுகள் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்போ இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உயிர்த்தனாயுத தாக்குதல் மற்றும் பல்வேறு ஊழல் வழக்குகளுடன் தொடர்புடைய முக்கிய சாட்சிகள் திட்டமிட்டு தவறான முடிவெடுப்பதற்கு மாற்றப்படுவதாக பிரித்தானியாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் அரோஸ் சந்தேகம் வெளியிட்டார். மேலும் தெரிவித்த அவர், முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் மிக முக்கியமானது எனவும் சிறைக்குள் இருக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் இதேபோன்ற ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு சிறை கலவரத்தை உருவாக்கி அவரை தாக்குவதோ அல்லது படுகொலை செய்வதோ இலகுவாக செய்யப்படலாம். மரணமடைந்தவர்கள் எவரும் தவறான முடிவெடுக்கும் மனநிலையில் இல்லை என்றும் அவர்களது மரணங்களுக்கு முன் குடும்ப பிரச்சினைகள் அல்லது தனிப்பட்ட காரணங்கள் ஊடகங்கள் மூலம் திட்டமிட்டு பரப்பப்படுவதாகவும் அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிரான சாட்சிகளை அளிப்பதன் மூலம் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முயல்வதாகவும்
போதும் இவ்வாறான கொலைகள் ஒரு கொலை கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்கிவிடுமோ என்ற அச்சம் நிலவுவதாகவும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இந்த விசாரணைகளை எவ்வளவு வேகமாக முன்னெடுக்கிறது என்பதில் தான் இந்த வழக்குகளின் வெற்றி தங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்காவிட்டால் விசாரணைகள் மர்மமாகவே முடிந்துவிடும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் சிறைச்சாலை மறுசீரமைப்பு தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனை மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் சிறைச்சாலைகளின் வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஆயிஷா ஜினசேன மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்தகுமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அரசு செயற்படக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளினுடைய அனைத்து ஒன்றிணைந்தும் பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிகழும் மரணங்கள் தொடர்பில் எம்மால் தீர்க்கமாக கூற முடியாது என்றாலும் முன்னாள் பொலிஸ்மா அதிபரின் மரணத்தில் பலத்த சந்தேகம் நிலவுகின்றது. நிசாந்த போன்ற திரைசேரி அதிகாரிகள் சாதாரணமானவர்கள் அல்லர். எனவே இந்த விவகாரங்கள் குறித்து நீதிமன்றம் முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும். நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிக்கும் அரசின் தீர்மானம் முறையற்றது. மக்கள் இறுதியாக நம்பிச் செல்லும் ஒரே இடம் நீதிமன்றம் தான். அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசுகள் வரும்போதும் ஆனால் நீதித்துறையின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக நீதித்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம். இது ஒரு அரசியல் கூட்டணி மட்டுமல்ல, நாட்டின் பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொதுவான மேடை. தற்போது 6 கட்சிகள் இணைந்துள்ளது. எதிர்காலத்தில் இன்னும் பல கட்சிகள் இதில் இணையும். அரசை கவிழ்க்கும் நோக்கம் எமக்கில்லை. அவர்கள் எமது பயணத்தை தொடரட்டும். ஆனால் வரும் 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தி அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் நாட்டை சீர்குலைக்க பார்க்கின்றன என்று பிரதமர் கருணை அமரசூரிய முன்வைக்கும் குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுக்கிறேன். பிரதமர் பொய்களை கூறக்கூடாது. அன்று நாட்டை சீர்குலைக்கும் வேலைகளை செய்தது நீங்கள் தான் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை. நான் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு எனது முழுமையான ஆதரவை வழங்குகிறேன் என தெரிவித்தார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் மட்டும் அவசரம் காட்டுவது சர்வாதிகார போக்கின் அறிகுறி என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு $2.3 பில்லியன் இருந்த வர்த்தக பற்றாக்குறை இந்த ஆண்டு $4 பில்லியன் அதிகரித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி 5% வைத்திருக்க வேண்டிய சூழலில் உலக வங்கி அதனை 3% கணித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விட்டு செல்லும் போது இருந்த அதே $6 பில்லியன் மட்டத்தில் வெளிநாட்டு கையிருப்பு தேக்கமடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் பொருளாதார நிலை மோசமடையக்கூடும் என எச்சரித்துள்ள நிலையிலும் அரசு அதற்கு தீர்வு காணாமல் அரசியலமைப்பு திருத்தங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் 9 நீதியரசர் வெற்றிடங்கள் உள்ளன. அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் ஏன் பதவிக்காலத்தை நீடிக்க இவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள்? இது சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதிபதிகளின் எதிர்ப்பையும் சம்பாதித்துள்ளது. இவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கினால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் இதே கோரிக்கையை விடுப்பார்கள். இவ்வாறான சர்வாதிகார போக்கு நாட்டின் எதிர்காலத்துக்கு பெரும் ஆபத்தாகும். நிர்வாகத்துறை மாற்றங்களை செய்ய வேண்டுமென்றால் பொதுமக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு கோர வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிப்போம் என சொன்னவர்கள் இன்று அதிகாரத்தை பலப்படுத்த அரசியலமைப்பு திருத்தத்தை முற்படுகிறார்கள். மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் மீது சர்வதேச கண்காணிப்பு உள்ள இன்றைய சூழலில் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். சபாநாயகரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பிபுத்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில வலியுறுத்தினார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் 10 ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும்
அந்த அறிக்கையின் அடிப்படையில் கைது செய்யுமாறு குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சபாநாயகர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுக்கள் வாசஸ்தல முறைகேடு, தாபன விதிக்கோவைக்கு முரணாக அரசு செலவில் பராமரிக்கப்படும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை தவிர்த்து லொரிஸ் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு இல்லத்தில் வசிப்பதுடன் அதற்காக பொதுமக்களின் வரிப்பணம் செலவிடப்படுகிறது. 2வது பணிக்குழாம் நியமனம். உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சேவையாற்றாத 8 பேரை தமது பணிக்குழாமில் இணைத்து அவர்களுக்கு மாதம் 7,60,000 ரூபாய் அரசு நிதி செலவிடப்படுகிறது. ஊழியர் நியமனத்தில் முறைகேடு, அமைச்சரவை அனுமதியின்றி தகுதியற்ற நபர்களை தனிப்பட்ட பணிக்குழாமில் நியமித்தல், வாசஸ்தல மாற்றம், அமைச்சரவை அனுமதியின்றி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை ஆராய்ச்சி மையமாக மாற்ற தீர்மானித்தமை, தனிப்பட்ட தேவைக்கு அரச சொத்து, தனிப்பட்ட செயலாளருக்கு அரசு செலவில் இல்லம் ஒதுக்கியமை மற்றும் குளிரூட்டி இயந்திரத்தை பழுதுபார்க்க பாராளுமன்ற பணியாளர்களை பயன்படுத்தியமை, ஊடக பிரிவு மோசடி, அதிகாரப்பூர்வமற்ற ஊடக பிரிவுக்காக அரச வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை தவறாக பயன்படுத்தியமை. இது தொடர்பில் ஏற்கனவே முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் முறைப்பாடு செய்துள்ளார். இரட்டை எரிபொருள் மானியம், சபாநாயகர் பதவிக்கான மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான எரிபொருள் மானியங்களை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்வது. இது குறித்து உதய கமன்பில தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதனை பெட்டியில் பூட்டி வைத்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பலமுறை கோரியும் எனக்கு அது கிடைக்கவில்லை. தற்போது தபால் மூலம் அந்த அறிக்கை என் கைக்கு கிடைத்துள்ளது. ஒழுக்கக்கேடான சில தகவல்களை தற்போதைக்கு வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தினால் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை ஜேபிபி மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கிடையே பிளவை ஏற்படுத்தும். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் இந்த அறிக்கை அடுத்த வாரம் கையளிக்க உள்ளோம். பதவியில் இருக்கும் போது கைது செய்யப்பட்ட சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன வரலாற்றில் இடம் பிடிப்பார் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த இலங்கையின் பொருளாதாரம் படிப்படியாக சிறந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என சீன தூதுவர் தெரிவித்தார். இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் தனது சேவையை நிறைவு செய்யும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்கோங் கண்டிக்கு விஜயம் செய்து மல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இலங்கையின் பொருளாதாரம் படிப்படியாக சிறந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எனது உணர்வாகும். தற்போதைய அரசாங்கம் தொழில்துறை கொள்கைகள், அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் இந்த கொள்கைகளுடன் நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம். இந்த கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் இலங்கையின் நிலைமை மேலும் சிறப்பாக அமையும் என நான் நினைக்கின்றேன். இலங்கை என்பது சீனாவின் பாரம்பரிய நட்பு நாடாகும். இலங்கை நண்பர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவை வழங்குவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கையிலான எனது 6 வருட சேவை காலத்தில் சில இயற்கை பேடர்களின் போது நானும் எனது குழுவினரும் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று உதவிகளை வழங்கினோம். சீனாவின் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களையும் சீன மக்களின் நட்புறவையும் நான் இலங்கைக்கு கொண்டு வந்தேன். இலங்கை எனது 2வது தாய்நாடு போன்றே எனக்கு தோன்றுகிறது. எனக்கும் எனது குழுவினருக்கும் இலங்கை மக்கள் வழங்கிய தாராளமான ஒத்துழைப்பு, உண்மையான நட்பு மற்றும் விலைமதிப்பற்ற ஆதரவுக்காக நன்றி தெரிவிப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.